Hello everyone, welcome back to Jet to Mastery. இந்த வீடியோவில் நம்ம ஈவன் இண்டெக்ஸ் query அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளமை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 1D அரே கொடுத்துட்டாங்க. ஆல்சோ வி ஹாவ் அ query அரே, அதாவது ஒரு 2D அரே அதுவும் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் ரேஞ்சில் இருக்கிற ஈவன் இண்டெக்ஸோட சம்ஸ் என்ன அப்படிங்கிறது அந்த கொஸ்டினோட ஓவரால் டாஸ்கே. ஸோ நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ ஜீரோ பேஸ்ட் இண்டெக்ஸிங்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ என்னன்னா இங்கே ஒரு அரே கொடுத்துட்டாங்க. அரேல வந்து 1 2 3 4 5ன்னு இருக்கு. இதில் 0லேருந்து 2 வரைக்கும் இருக்கிற ஈவன் இண்டெக்ஸோட சம் மட்டும் கேட்குறாங்க. அப்போ 0, இது 1, இது 2. அப்போ 0லேருந்து 2 வரைக்கும் இருக்கிறது ஒரே ஒரு ஈவன் இண்டெக்ஸ் தான். ஸோ அது 1, இன்னொன்று 3, ரெண்டே ஆட் பண்ணால் 4. 1லேருந்து 4 வரைக்கும்னா இது 1 2 3 4. அப்போது 2ம் 4ம் மட்டும்தான் எனக்கு ஈவன் இண்டெக்ஸ். அப்போ 3 + 5 8ன்னு வரும். அப்போ இங்கே பாருங்கள் ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு, 4 and 8. சரி, ஓகே. ஸோ இதே மாதிரி தான் இன்னொரு இன்புட்டும். இதை நம்ம ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருப்போம் தான், ப்ரிஃபிக்ஸமில் வந்து லேர்ன் பண்ணியிருப்போம். ஸோ எப்படி நான் வந்து இதை பார்த்ததும் நான் ப்ரிஃபிக்ஸம் அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறேன்னா, எப்போல்லாம் எனக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கோ, எனக்கு எங்கெல்லாம் ஒரு ரேஞ்சோட சம் தேவைப்படுதோ அப்போல்லாம் நான் என்ன பண்ணலாம், ப்ரிஃபிக்ஸம் டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். அப்போ ப்ரிஃபிக்ஸம் டெக்னிக்கை யூஸ் பண்ண என்னால் எப்படி சால்வ் பண்ண முடியும்? இங்கே பாருங்கள், இப்போ எனக்கு ஒரு பர்டிகுலர் ரேஞ்சஸ் ஈவன் இண்டெக்ஸஸ் மட்டும்தான் வேணும் அப்படின்னா அப்போ ஆட் இண்டெக்ஸ் எல்லாம் நான் என்ன பண்ணலாம், அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் நான் கால்குலேட்டே பண்ண வேணாம். அப்போது இங்கேருந்து இங்கே ஒரு ரேஞ்சஸ் வேணும் அப்படின்னா, ஸோ இப்போ நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் போகிறேன் அப்படின்னா இந்த ரேஞ்சில் இருக்கிற ஈவன் இண்டெக்ஸில் இருக்கிற எலமெண்ட்டை மட்டும்தான் நான் எலமெண்ட்டாக கன்சிடர் பண்ணுவேன். ஆட் இண்டெக்ஸில் இருக்கிறத எலமெண்ட்டாக கன்சிடர் பண்ணவே மாட்டேன். அப்போ என்ன பண்ணணும், இப்போ ஒரு ப்ரிஃபிக்ஸ் சம் கண்டுபிடிக்கணும், ஈவன் சம் கண்டுபிடிக்கணும், அதில் ஈவன் இண்டெக்ஸ் எலமெண்ட் மட்டும்தான் இருக்கணும். ஓகேவா? அப்படி பண்ணணும்னா எப்படி பண்ணுறது? இப்போ இங்கே பாருங்கள், இப்போ நான் ரேஞ்சஸ் வந்து கொடுத்துட்டேன். எனக்கு ரேஞ்சஸ் 0 to 5க்குள்ளே இருக்கிற ஈவன் சம் என்ன அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம், 0 to 5க்குள்ளே இருக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு 0ங்கிறது, நெக்ஸ்ட்டு 2, அடுத்தது 4. ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 4 + 5 நமக்கு 9 கிடைக்கும். அப்போ இதோட ஆன்சர் நமக்கு 9. இதோட ஆன்சர் நமக்கு 9. இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி நான் 2லேருந்து 8 வரைக்கும் இருக்கிற ஈவன் சம் இண்டெக்ஸ் எல்லாத்தையும் ஈவன் சம் இண்டெக்ஸ் ஸோ ஈவன் இண்டெக்ஸ் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் சம் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து 0, ஸ்டார்டிங் ரேஞ்சு 2, எண்டிங் ரேஞ்ச் வந்து 8. அப்போ இதுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும்னா என்னென்ன, 1 2, இன்னொன்று 4, அனதர் 1, ஸோ 6, நெக்ஸ்ட்டு 8. இந்த எலமெண்ட் எல்லாம் ஆட் பண்ணோம்னா 9 7 16, 16 ஒரு 5 21, 21 ஒரு 3 24. அப்போ எனக்கு இங்கே ஆன்சர் என்ன கிடைக்கும், 24 கிடைக்கும். அப்போ இதுக்கு சம் 24 கிடைக்கும் இந்த queryக்கு. ஓகே, ஸோ இப்போது எய்தர் 2 அப்ரோச்சில் நம்ம பண்ணலாம். ஆல்ரெடி என்னென்ன, ஒன்று கரெக்டாக ஸ்டார்ட் இண்டெக்ஸ் எண்ட் இண்டெக்ஸ் கொடுத்துட்டு எல்லா எலமெண்ட்டையும் நம்ம பர்டிகுலராக ஆட் பண்ணுறது. ஆர்எல்ஸ் ஒன்ஸ் நம்ம ஒரு ஈவன் சம், ஒரு ப்ரிஃபிக்ஸ் சம் டெக்னிக் யூஸ் பண்ணி ஈவன் இண்டெக்ஸ் எலமெண்ட்டை மட்டும் ஆட் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த பர்டிகுலர் ரேஞ்சஸை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஈவன் சம் அப்படிங்கிற ஒரு இதை கண்டுபிடிக்கிறேன்னு வைங்களேன். இப்போது ஈவன் சம் அப்படிங்கிற ஒரு அரேயில் ஸோ நான் இந்த ஈவன் இண்டெக்ஸில் இருக்கிற எலமெண்ட்ஸை மட்டும் ஆட் பண்ணுறேன். இப்போ 0ங்கிறது ஈவன் இண்டெக்ஸா, ஸோ அதனால் அப்படியே போட்டுக்கிறேன். அடுத்தது இது வந்து ஆட் இண்டெக்ஸு, ஸோ நான் இதை எலமெண்ட்டாகவே எடுத்துக்க மாட்டேன். அப்போ ஆல்ரெடி என்ன இருக்கோ அதை நான் இங்கே 0வாக கன்சிடர் பண்ணி ஆட் பண்ணேன்னா எனக்கு 1 தான் வரும். அடுத்தது இங்கே 3 இருக்குது ஈவன் இண்டெக்ஸு, ஸோ ஆட் பண்ணேன்னா 1 + 3 4. அப்போ அதே மாதிரி இங்கே 3 இருக்குது, கன்சிடரே பண்ண மாட்டேன், ஏன்னா அது வந்து ஆட் இண்டெக்ஸு. ஈவன் இண்டெக்ஸுங்கும் போது ஆட் பண்ணும்போது 9 கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு இதை நான் கன்சிடரே பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட்டு இதை நான் கன்சிடர் பண்ணுவேன், ஆட் பண்ணேன்னா 9 கூட ஒரு 7 ஆட் பண்ணேன்னா 16. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த இண்டெக்ஸை கன்சிடரே பண்ண மாட்டேன், அப்படியே விட்டுருவேன். இந்த இண்டெக்ஸை கன்சிடர் பண்ணுவேன், 16 கூட ஒரு 9 ஆட் பண்ணோம்னா, ஸோ 16 கூட 4 ஆட் பண்ணோம்னா 20 + ஒரு 25. ஓகே, அப்போ என்கிட்ட 25. இதுதான் நான் கிரியேட் பண்ணியிருக்கிற ஈவன் சம் அரே. ஓகேவா? இப்போ சேம் இதே ரேஞ்சஸ் இங்கே கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லலாம், இங்கே பாருங்கள் 0 1 2 3 4 5 6 7 8. ஸோ இப்போ எனக்கு இதே ரேஞ்சஸ் கேட்குறாங்க. முதல்ல 0 to முதல்ல 0 to எது வரைக்கும் பண்ணணும், 5 வரைக்கும் பண்ணணுமா? ஸோ அப்போ நான் வந்து 0 to 5 வரைக்கும் நான் வந்து இப்போ வந்து ரேஞ்சஸ் எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், இது 0 to 5. இப்போ இதுதான் ரேஞ்சுனா ஆல்ரெடி இந்த 5th இண்டெக்ஸில் என்ன இருக்கும், 0லேருந்து 5th வரைக்கும் இருக்கிற சம்மை தான் பண்ணியிருக்கோம். அப்போ என்னுடைய ஸ்டார்ட் இண்டெக்ஸ் 0வாக இருந்ததுன்னா, கரெக்டாக என்னுடைய ஸ்டார்ட் இண்டெக்ஸ் 0வாக இருந்தது, எண்ட் இண்டெக்ஸு
ஸ்டார்ட் இண்டெக்ஸ் 0வா இருந்ததுன்னா ஸ்டார்ட் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0னா எது என்னுடைய ஆன்சர்? என்னுடைய ஆன்சர் இஸ் டைரக்ட் எண்ட் இண்டெக்ஸ் தான் என்னுடைய ஆன்சர். ஸோ ஈவன் சம் ஆஃப் எண்ட் இண்டெக்ஸ் தான் என்னுடைய ஆன்சர். அப்போ இங்கே எனக்கு என்ன ஆன்சர்? ஈவன் சம் ஆஃப் எண்ட் இண்டெக்ஸில் என்ன இருக்குது? 9. அப்போ 9 தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி எதுவும் இல்லை இல்லையா நம்ம மைனஸ் பண்ணுறதுக்கு. அப்போ இதுதான் ரேஞ்ச், கரெக்டான ரேஞ்சில் தான் இது இருக்குது. அப்போ இதுதான் என்னுடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் இது எப்படி வரும்? இப்போ நான் இங்கே வந்து 2லேருந்து 8 வரைக்கும் கொடுக்குறேன்னு வைங்களேன். ஸோ 2ங்கிற இண்டெக்ஸ்லேருந்து 8 வரைக்கும் ஒரு இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூஸை நான் பார்க்கணும் அப்படின்னா, ஓகே, முதல்ல ஸ்டார்டிங் இண்டெக்ஸு 2, கரெக்டாக ஸ்டார்டிங் இண்டெக்ஸு 2 அப்படின்னால என்னது? 0 கிடையாது, ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 0 கிடையாது, எண்டிங் இண்டெக்ஸ் 8. அப்போ இந்த 8ங்கிற எண்டிங் இண்டெக்ஸ் எதை பாயிண்ட் பண்ணும்? இந்த 8ங்கிற எண்டிங் இண்டெக்ஸ் பாயிண்ட் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் பாயிண்ட் பண்ணும், 0லேருந்து ஸோ நமக்கு 8 வரைக்கும் இருக்கிறத கம்ப்ளீட்டாக பாயிண்ட் பண்ணும். இதில் நமக்கு எந்த பாயிண்ட் வேணான்னா நமக்கு இந்த 2 வரைக்கும் தான் வேணும். அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் நான் என்ன பண்ணணும்? ஸோ மைனஸ் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும், இதையெல்லாம் நான் மைனஸ் பண்ணணும். அப்போது எனக்கு மற்ற இதில் நான் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 0 இல்லைன்னா நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் என்னுடைய ஆன்சர் என்னவா இருக்கும்? முதல்ல ஈவன் சம்மில் எதை மைனஸ் பண்ணணும்? இந்த மொத்தமாக இருக்கிற உங்களோட ஆன்சரை முதல்ல எடுத்துக்கோங்க. எண்ட் இண்டெக்ஸ் என்னவோ அதுதான். எண்ட் இண்டெக்ஸில் இருந்து மைனஸ் ஈவன் சம் ஆஃப் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் மைனஸ் 1, கரெக்டா? ஸோ இதுதான் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் மைனஸ் 1. அப்போ இந்த 1ங்கிற இதை மைனஸ் பண்ணிடணும். அப்போ ஈவன் சம்மில் இங்கே பாருங்கள் டோட்டலாக இருக்கிறது 25. 25க்கு முன்னாடி இருக்கிற இந்த 1 மைனஸ் பண்ணிட்டோம்னா, ஏன்னா அதுதான் 0லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கிறது 1. ஸோ இதை மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு 24. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஈவன் இண்டெக்ஸ் query புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ப்ரிஃபிக்ஸ் சம்ங்கிற டெக்னிக் நீங்கள் பார்க்கலன்னா தயவு செஞ்சு என்னோட ப்ரிஃபிக்ஸ் சம் பிளேலிஸ்ட்டை பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேவா? நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் ப்ரிஃபிக்ஸ் சம் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பார்க்கணுமோ பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ தமிழ், இங்கிலீஷ் அப்படின்னு எதில் பார்க்கணுமோ பார்த்துக்கோங்க. பட் தயவு செஞ்சு ப்ரிஃபிக்ஸ் சம்மை பார்த்துட்டு வந்து ஸோ இந்த கொஸ்டினை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். ஓகே, ஸோ இப்போ எப்படி சால்வ் பண்ணலாம்? முதல்ல ஈஸியாக நம்ம டைரெக்டாக இப்போ சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, முதல்ல ஒரு ப்ரிஃபிக்ஸ் அரே கிரியேட் பண்ணணும். ஸோ இன்ட் ஈவன் சம் ஈக்குவல் டு நியூ இன்ட், சைஸ் என்ன? ஏவோட அதே சைஸ் தான். அப்போ இன்ட் n ஈக்குவல் டு a டாட் லென்த். ஸோ அப்போ சேம் சைஸில் தான் நம்மளும் பண்ணணும். ஓகே, இப்போ ஈவன் சம்முங்கிறதுனால 0th இண்டெக்ஸ் கண்டிப்பாக ஈவன் தான், கரெக்டா? அப்போது ஈவன் சம்மோட 0th இண்டெக்ஸில் என்ன இருக்கும்? அதே அரேவோட 0th இண்டெக்ஸில் என்ன இருக்கோ அதே தான் இருக்கும். ஏன்னா இது ஈவன் இண்டெக்ஸ், 0வும் ஈவன் இண்டெக்ஸ் தான். இப்போ நான் ஃபார் இன்ட் i ஈக்குவல் டு 1, i லெஸ் தென் n, i ப்ளஸ் ப்ளஸ் 1ங்கிறதுலேருந்து வரேன். இப்போ என்னுடைய இண்டெக்ஸ் ஈவனாக இருந்தால் மட்டும்தான் நான் வந்து என்ன பண்ணணும்? ப்ராசஸே பண்ணணும். ஆடாக இருந்தால் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ இஃப் என்னுடைய இண்டெக்ஸ் mod 2 ஈக்குவல் டு 0வாக இருந்தால் மட்டும்தான் நான் என்ன பண்ணணும்? கால்குலேட்டே பண்ணணும். அப்போது ஈவன் சம் ஆஃப் i ஈக்குவல் டு முதல்ல ஈவன் சம் ஆஃப் முதல்ல a ஆஃப் i ப்ளஸ் ஈவன் சம் ஆஃப் i மைனஸ் 1 அது கூட ஆட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா, அதாவது ஈவன் இண்டெக்ஸ் இல்லை அப்படின்னா நான் எதுவுமே பண்ணக்கூடாது. ஈவன் சம்மில் ப்ரீவியஸாக இருக்கிற வேல்யூவை அப்படியே கேரி பண்ணிட்டு வரணும். இங்கே பாருங்கள், ஸோ அப்படியே கேரி பண்ணிட்டு வந்திருக்கேன்னா, ஸோ இங்கே வந்து இது வந்து ஈவன் இண்டெக்ஸு, ஸோ அதனால் வேல்யூ ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆட் இண்டெக்ஸு, அதனால் ப்ரீவியஸ் இருக்கிற வேல்யூவை அப்படியே கேரி பண்ணிட்டேன். ஸோ இப்போ இது ஈவன் இண்டெக்ஸு, அதனால் இங்கே இருக்கிற வேல்யூவை இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். அப்போது இது ஆட் இண்டெக்ஸ்னால் ப்ரீவியஸில் இருக்கிற வேல்யூவை அப்படியே நான் வந்து கேரி பண்ணிட்டு வந்துடுவேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் இப்போ என்னது? ஈவன் சம் ஆஃப் i ஈக்குவல் டு ஈவன் சம் ஆஃப் i மைனஸ் 1. அவ்வளோதான். இப்போ நான் வந்து ஈவன் சம்ங்கிற அந்த அரே ரெடி. இப்போ என்ன பண்ணணும்? கொரி எடுக்கலாம். ஓகேவா? ஸோ கொரி எப்படி எடுத்துக்கலாம்? கொரி வந்து எப்படி ஃபைனலாக நம்ம ரிட்டர்ன் பண்ணுறது? எவ்வளோ கொரி இருக்குதோ அதுதான் நம்மளோட ஆன்சர், கரெக்டாக? ஸோ இப்போ இன்ட் ஆன்சர் ஈக்குவல் டு நியூ இன்ட் ஆஃப், ஸோ இன்ட் ஆன்சர் ஈக்குவல் டு நியூ இன்ட் ஆஃப் கொரியோட லென்த்து, ஸோ b டாட் லென்த்து. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம்? ஃபார் இன்ட் i ஈக்குவல் டு 0, i லெஸ் தென் b டாட் லென்த், i ப்ளஸ் ப்ளஸ். இப்போ ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் எடுத்துக்கலாம். இன்ட் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு b ஆஃப் i ஆஃப் 0. 0 ஃபஸ்ட் இருக்கிறது வந்து query ஸ்டார்டிங் இண்டெக்ஸ், இதில் இருக்கிறது ஸ்டார்டிங்கு, இது வந்து எண்டிங்கு. ஸோ அப்போ இன்ட் எண்டிங் இண்டெக்ஸ் என்ன பாச்சு? ஓகே, இன்ட் எண்டிங் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு b ஆஃப், ஸோ i ஆஃப் 1 இந்த பொசிஷனில் இருக்கிறது எண்டிங் இண்டெக்ஸ். இப்போ நம்ம எப்படி செக் பண்ணலாம்? இஃப் என்னுடைய ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் ஒன்று பண்ணணும், எல்ஸாக இருந்தால் ஒரு மாதிரி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அப்போ எப்படியா இருந்தாலும்
ஆன்சர் ஆஃப் I ஈக்குவல் டு ஓகேவா. ஸோ ஈவன் சம் ஆஃப் எண்ட் இண்டெக்ஸாக இருந்ததுன்னா டைரக்டா ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 0வா இருந்ததுன்னா டைரக்டா என்னுடைய எண்டிங் இண்டெக்ஸ் தான் என்னுடைய ஆன்சர். ஓகே, அப்படி இல்லைன்னா ஆன்சர் ஆஃப் I ஈக்குவல் டு ஈவன் சம் ஆஃப் முதல்ல எண்ட் இண்டெக்ஸ் அது கூட மைனஸ் ஈவன் சம் ஆஃப் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் மைனஸ் 1. ஸோ இதுதான். இப்போ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன? டைம் காம்ப்ளெக்சிட்டி இஸ் ஆர்டர் ஆஃப் n, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இஸ் ஆர்டர் ஆஃப் n. ஏன்னா நான் ஈவன் சம் அப்படின்னு கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கேன், நியூவா ஒரு அரேவை எடுத்திருக்கேன். ஸோ இந்த கொஸ்டினை நம்ம ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் 1லேயே சால்வ் பண்ணலாம். அதாவது நான் நியூவா ஒரு அரே எடுக்காம என்ன பண்ணலாம், கிவன் அரேலேயே கூட அந்த வேல்யூவை ஆல்டர் பண்ணலாம். ஸோ கிவன் அரேலேயே அந்த வேல்யூவை எப்படி ஆல்டர் பண்றதுங்கிறத நீங்க ஹோம்ஒர்க்காக போட்டு பாருங்க. ஸோ போட்டு அதோட ஆன்சரை கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. ஸோ அப்படி ஒருவேளை உங்களுக்கு ஆன்சரே வரல, எப்படி பண்றதுன்னு ரொம்ப டஃபஸ்டான ப்ராப்ளம்னு இதை நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நானே உங்களுக்கு வந்து இதுக்கு ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? சரி, முதல்ல இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபைனலாக நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? ஸோ இது அரே ரிட்டர்ன் பண்ற ஒரு மெத்தட். ஸோ அதனால நம்ம வந்து ரிட்டர்ன் நம்மளோட ஆன்சர் அரேவை ரிட்டர்ன் பண்ணிடணும். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தா ஆல்ரெடி நான் 2 அரேவை டிஃபால்ட்டாக கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ 4, 8ங்கிறதும் 10, 17ங்கிறது தான் என்னோட ஆன்சர். ஸோ கரெக்டாக வருது. அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட்ல பிங் பண்ணுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸை நீங்கள் நிறையா பார்க்கணுன்னா ஜெட்2 மாஸ்டரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது until then, bye bye, take care.